வணக்கம் நண்பர்களே! இது உங்கள் வெங்கியோட திரை விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க போற படம் வந்து டிராகன். அஸ்வத் இயக்கியிருக்க டிராகன் வந்து அவரோட ஓமை கடவுளயே அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஒரு சிறந்த இயக்குனர்ன்னு. ஓமை கடவுளே உங்களுக்கு நெறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த கதையே வந்து முன்ன பின்ன போயிட்டு வரும். லைஃப்ல இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? பின்னாடி இருந்தா எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லி அவர் கதைய மாத்தி மாத்தி கொண்டு போயிட்டு, இதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எதார்த்தமான ஒரு முடிவ குடுத்துருப்பாரு. அந்த படத்தோட நம்ம பார்க்கும்போது, இயக்குனருக்காக பார்க்கலாம் அப்படின்னு தான் அந்த படத்த போய் பார்க்க ஆரம்பிச்சோம். அப்புறம் பிரதீப்போட நடிப்பு சரி லவர் ஸ்டைல் பார்த்துருப்பீங்க. அதிலேயே வந்து லவ் டுடேலயே வந்து நல்லாவே இருந்தது. சரி அவருக்காகவும் ஒரு பார்க்கலாம் அப்படின்னு தான் போனோம். படத்தில வந்து இயக்குனர் வந்து நம்மள ஏமாத்தல. கண்டிப்பா படத்த வந்து நல்லாவே இன்ட்ரஸ்டிங்காவே கொண்டு போறாரு. இதில வந்து முக்கியமா கதை என்னன்னு பார்க்கும்போது, ஒரு யங்ஸ்டர் அதாவது ஒரு காலேஜ் படிக்கிற பையன் வந்து ஸ்கூல் லைஃப்ல இருந்து காலேஜ் முடிச்சுட்டு எப்படி வந்து அவன் லைஃப்ல செட்டில் ஆகுறான் அப்படின்னு அந்த கதைக்களத்த எடுத்திருக்காரு. ஸோ இந்த ஒரு யங்ஸ்டருக்கான ஒரு கதைக்களம் இது. இப்ப இருக்க யங்ஸ்டருக்கு முக்கியமா வந்து இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன நிலைமையில இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு அந்த கதைய வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்காக இயக்குனர பாராட்டலாம். படத்தில டெக்னிக்கல் டீமும் சரி, லியோ ஜேம்ஸும் சரி நல்லாவே பண்ணியிருக்காரு இசையமைய. அதுமாரி பாடல்களும் வந்து சிறப்பா பண்ணியிருக்காரு. எஸ்டிஆர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. பின்னணி இசையும் வந்து எல்லாமே வந்து நம்மள வந்து அந்த படத்தோட ஒன்றி இருக்கிறதுக்கு துணையா இருக்கு. படத்தில குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா பார்த்தா, அந்த ஒரு இன்ட்ரோல் பிளாக் வந்து சொல்லலாம். இன்ட்ரோல் பிளாக்ல வந்து முக்கியமா வந்து இந்த பிரின்சிபலா மிஷ்கின் நடிச்சிருக்காரு. ஸோ காலேஜ் பிரின்சிபல் வந்து மிஷ்கின் வந்து படத்தில வந்து அவரு வில்லனா, இல்லன்னா வந்து அவரோட கேரக்டரிஸ்டிக் வந்து எப்படி நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப நியூட்ரலா பண்ணியிருக்காரு மனுஷன். ரொம்ப ஒரு நேர்மையான ஒரு கதாபாத்திரமா இருக்கு. அதுவும் வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு அந்த கேரக்டர. மத்த ஆர்டிஸ்ட்டுமே வந்து நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட ரவி பிரதீப்போட அப்பாவா வர ஜார்ஜ் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ கடைசியில அப்பா, பையன் சென்டிமெண்ட்டும் வந்து நல்லா ஒர்க் அவுட்டே ஆயிருக்கு படத்தில. படத்தில வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட காமெடீஸ், அதுக்கப்புறம் ஹீரோவோட ரொமான்ஸ் சீன்ஸு, அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு, ப்ளஸ் அவங்களோட லவ் சீன்ஸு இது எல்லாமே வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ படத்தில வந்து எங்கேயுமே நமக்கு போர் அடிக்காம கொண்டு போறாரு. படத்தில ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் லைஃப் வந்து எப்படி வந்து லீட் பண்றாரு ஒரு யங்ஸ்டர் அப்படின்னு வந்து அது நல்லாவே கொண்டு போய் சொல்லியிருக்காரு. அதுமாரி அந்த கிளைமாக்ஸ் சீனும் வந்து கடைசியா வந்து படத்தில வந்து எப்படி இருக்கணும்? நேர்மையா இருக்கணுமா? இல்ல வந்து குறுக்கு வழியில வந்து பெரிய ஆள் ஆகலாமா? அப்படின்னு வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு பாடம் மாரி ஒரு சொல்லியிருக்காரு. ஒரு மெசேஜும் சொல்லியிருக்காரு படத்தில. அதனால இயக்குனர பாராட்டலாம். கண்டிப்பா வந்து ஒரு தடவ பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். பட் குழந்தைங்கள கூட்டின்னு போ வேண்டாம். பெரிய பசங்க இல்ல குழந்தைங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். குழந்தைங்க இல்லாம. படம் வந்து நல்லாவே இருக்கு. பார்க்கலாம். பார்க்க வேண்டிய படம். ஓகே. என்னோட ரேட்டிங் பொறுத்தவரைக்கும் 4 குடுக்கலாம் ரேட்டிங் அவுட் ஆஃப் 5. நன்றி. இன்னும் ஒரு திரை விமர்சன நிகழ்ச்சியில அடுத்தது பார்க்கலாம்.